பல்லவர்கள் பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர். பல்லவர்கள் எந்த பகுதிகளை அவங்களுடைய மையப்பகுதியாக வச்சுருந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் பல்லவர்கள் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வணிகர்கள் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். ஏன் அப்படின்னா, வெளிநாட்டவர்கள் காஞ்சிபுரத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் பார்த்திங்கன்னா அங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா வணிகம் சிறப்பாக இருக்கும். அதை மாதிரி சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். வளம் கொழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா விரிவடைய செய்தனர். தமிழகம் முழுவதும் அப்படின்னா எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இந்த மேப்பில் பாருங்கள் பல்லவர்களின் எல்லைப்பரப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. இங்கே ரோஸ் கலரில் ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் பல்லவர்களுடைய அந்த ஆட்சி பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சி, வேலூர், இந்த காவிரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பாதி தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பிடிச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கர்நாடகம் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் வரைக்கும் அந்த துங்கபத்ரா நதி இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளை பல்லவர்கள் பிடிச்சு வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர். முழுவதும் அப்படின்னா என்னென்னா ஒரு பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா விரிவடைய செஞ்சுருக்காங்க. அந்த மேப்பில் பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசுடைய மையப்பகுதியாக இருந்துச்சு. இப்பெரிய அரசியல் பிராந்தியத்தை அப்போ வட்டாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கொண்டு இருந்துச்சு. இந்த பெரிய பிராந்தியம் இந்த பல்லவ அரசு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி, அதான் சொன்னால தமிழ்நாட்டுடைய பாதி பகுதியும் ஆந்திர பிரதேசத்துடைய சில பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பகுதிகளாக கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சான்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்லவர்களுடைய சான்றுகள் என்னென்ன சான்றுகள் அப்படின்னா, கல்வெட்டு சான்றுகள், செப்பேடு சான்றுகள், இலக்கிய சான்றுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அயலவர் குறிப்பு, வெளிநாட்டவர்களுடைய குறிப்பு, என்னென்ன சான்றுகள் பல்லவர்களை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கல்வெட்டுகள், ஏன்னா இப்போ ஒரு பேரரசு இருக்குது அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள், இலக்கியங்கள், அப்புறம் வெளிநாட்டவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சுற்றி பார்க்க வந்துட்டு இங்கே என்னென்ன இருக்குது, இந்தந்த அரசர்கள் இந்தந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த குறிப்புகள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சவங்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் என்னென்னு பாருங்கள். மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு, இந்த கல்வெட்டுகள் மூலமாக பல்லவர்களுடைய ஆட்சி முறையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதற்கப்புறமா செப்பேடுகள், என்ன செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா பல்லவர்களை பற்றி காசக்குடி செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. பல்லவர்கள் பற்றிய செப்பேடுகள் எதில் கிடைச்சிருக்குன்னா காசக்குடி செப்பேடுகள்லேருந்து கிடைச்சிருக்கு. இலக்கியங்கள், பல்லவர் காலத்தில் என்னென்ன இலக்கியங்கள் எழுதப்பட்டது அப்படின்னு பாருங்கள். மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லா தெரியறது பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்ற இலக்கியங்கள். அப்புறம் அயலவர் குறிப்புகள் அப்படின்னா வெளிநாட்டவர் குறிப்புகள், யாராக இருக்க முடியும், நம்ம ஆள் இவாங் சுவாங் தான், வேறு யாராலையும் இருக்க முடியாது. இந்தியா முழுக்க தன் வாழ்நாளே அர்ப்பணித்து இந்தியாவுக்கு சுற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பை எழுதி அவர் ஒரு புக்காக போட்டு வெளியிட்டார். அவரை பார்த்து இந்தியா மேலே பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்திருக்காங்க. பாலும் தேனும் ஓடுற நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே அத்தனை பேர் ஏறி திம்முன்னு 300 வருஷம் பார்த்தீங்கன்னா குதிச்சிருக்கிறாங்க. இவர் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இவர் மேலே தப்பு சொல்ல முடியாது, நம்ம நாட்டை பற்றி பெருமை எழுதியிருக்காரு. அவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சி போய் வந்துட்டானுங்க. இதுதான் உண்மை. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பற்றிய சான்றுகள். பல்லவ வம்சாவளி முக்கிய அரசர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இவங்களை முக்கிய அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பேர் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் முக்கிய அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, பல்லவ வம்சாவளியில் வந்த இந்த முக்கிய அரசர்களை பற்றி பார்க்கலாம். தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான், ஆனால் இவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரரசு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த பேரரசருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்க கப்பம் கட்டிக்கிட்டு அரசர்களாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. எந்த பேரரசுக்கு கீழே அப்படின்னா சாதவாகனர்களுக்கு கீழே இந்த தொடக்க கால பல்லவ அரசர்கள். அதுக்கப்புறமா 2ஆம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு
எந்த காலகட்டத்தில் அப்படின்னா கிபி பொது ஆண்டுக்கு முன் 550 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. எந்த அரசர் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. யாருடைய மகன்? 2ஆம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை வந்து அழிச்சு, இந்த களப்பிரர்கள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் அந்த களப்பிரர்களை அடித்து ஒழிச்சவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒழித்திருக்காரு. ஒழிச்சு ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து நிறுவனவர் யார் அப்படின்னா உருவாக்குனவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. சோழர், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம விஷ்ணு வந்து வெற்றி கொண்டிருக்காரு. அப்புறம் சிம்ம விஷ்ணுவுடைய மகனான முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கியிருக்காரு. முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு. யாருக்கு அப்புறம்னா முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறமா முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறமா 2ஆம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற முக்கிய அரசர்கள். கடைசி பல்லவ மன்னர் யார் அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறவர் தான் கடைசி பல்லவ மன்னன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பல்லவ அரசர்கள் பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பேரெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. 2ஆம் சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன், அவருக்கு அப்புறமா முதலாம் நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன். பல்லவர்களுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறவர் தான் பல்லவர் மன்னர்களுடைய கடைசி மன்னர். அதுக்கப்புறம் இங்கே பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி பரஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொண்டர் அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்திருக்காரு இந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவர், சிறு தொண்டர் அப்படின்ற பெயரில். பரஞ்சோதி அப்படிங்கிறவர் வதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார். அதானே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்தி பரவரசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போடுறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதியாக இருக்கார். படையெடுத்து போய் எத்தனை வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றிருப்பார். அதுக்கப்புறமா மனம் மாறி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபக்தராக மாறி இருக்கார். சரிங்களா, இது வந்து தகவல் நமக்கு எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா பெரிய புராணத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் நமக்கு கிடைக்குது. அதாவது முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. இவர் யாரும் இல்லை, சிவபக்தராக மனமாற்றம் அடைந்த பின்னாடி சிறு தொண்டர் அப்படின்னு அறியப்பட்டிருக்காரு. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வதாபி படையெடுப்பில் பல்லவர்கள் படைக்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிவபக்தராக மாறி இருக்காரு. இந்த தகவல் பெரிய புராணத்தில் இருந்து நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா மகேந்திரவர்மனை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது நான் சொல்கிறேன்ல முதலாம் மகேந்திரவர்மன் ரொம்பவும் நமக்கு ஃபெமிலியராக தெரிந்த ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கிபி 600 இருந்து 630 வரைக்கும் முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலம். பல்லவர் ஆட்சியில் ஒரு சிறப்பு, பல்லவர்கள் ஆட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஒரு பங்களிப்பு செய்தவர் இந்த முதலாம் மகேந்திரவர்மன். தொடக்க காலத்தில் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சைவத்துறவி அப்பரால் திருநாவுக்கரசர் அப்பரை வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சைவத்தை வந்து தழுவிருக்கார். ஏற்கனவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த அப்பர் திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய போதனைகளால் மயங்கி வந்து பார்த்தீங்கன்னா சைவத்தை வந்து தழுவிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறமா கலை மற்றும் கட்டடக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பேராதரவு அளிச்சிருக்காரு. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காரு. அதுக்கு அந்த பாணி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பாணி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதாவது திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அறிமுகம் செஞ்சிருக்காரு. அந்த பாணி எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா மகேந்திர பாணி அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் இவர் வந்து எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட நாடகம் என்ன அப்படின்னா மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற அந்த ஒரு நாடகம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கு. மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு, இது குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருக்காரு. இந்த நாடகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாக சொல்லப்படுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் எழுதலாம். நம்மளுடைய சமயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ நம்ம மொழியை பற்றியோ எவ்வளோ வேணால் நம்ம சிறப்பாக எழுதலாம்.
அதாவது நான் என்னுடைய கருத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மொழி, நம்மளுடைய மதம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிறப்பா வேணா சொல்லிக்கலாம். ஆனால் மற்றவர்களுடைய மொழியையும், மற்றவர்களுடைய மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இழிவா பேசக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தவறும் கூட. அதான் சொல்றாங்க பாருங்க, இந்த நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில வந்து உள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான செயல் தான். அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ் புத்தகங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சிறப்பான மொழி. தமிழ் மொழி போல வேறு எங்கேயுமே மொழிகள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் மற்ற மொழி மோசமான மொழி அப்படின்னு நம்ம தமிழ் மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டோம். அததான் சொல்றேன். மற்றவங்கள இழிவுபடுத்துற மாதிரி நம்ம இதில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்புறம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் வதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் யாருன்னா 2ஆம் புலிகேசி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் வந்து மேற்கொள்ளப்படுது. இந்த போரில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. அதிலெல்லாம் ட்ராவில் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. வெற்றி எப்போ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த போர்களில் ஒன்றில் 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டுடைய வடக்கில் பெரும் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியதாக தெரியுது. அதுக்கப்புறமா முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகனான முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ கிபி 630லிருந்து கிபி 668 வரைக்கும். இவர் என்ன பண்ணுவார், அவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த போரில் வந்து தோத்துட்டாரு. அந்த தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாளுக்கியர்களுடைய தலைநகரான வதாபியை வந்து கைப்பற்றுறாரு. வதாபியை கைப்பற்றி வதாபி தீக்கிரையாக்கப்பட்டது. 2ஆம் புலிகேசியும் கொல்லப்பட்டார். 2ஆம் புலிகேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனை தோற்கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் ஒரு பெரும் பகுதியை வந்து கைப்பற்றிட்டாரு. இதுக்கு பழிவாங்கிற வகையில் தான் சாளுக்கியர்களுடைய தலைநகரான வதாபியை வந்து கைப்பற்றி மதுரை கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரியே வதாபியும் வந்து பார்த்தீங்கன்னா தீயில கொழுந்து விட்டு எரிக்கப்பட்டது. 2ஆம் புலிகேசியும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறமா 2ஆம் நரசிம்மவர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ கிபி 695லிருந்து கிபி 722 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி செஞ்சார். ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டார். இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து ராஜசிம்மன் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். இந்த ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் மாபெரும் வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காரு. சீன நாட்டுடைய தூதுக்குழுக்களை வரவேற்பையும் செஞ்சிருக்காரு. ஒப்பீட்டளவில் அவருடைய காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாதனால இந்த 2ஆம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாதனால இவரால் கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிஞ்சது. என்ன கோயில்களை வந்து கட்டியிருக்காரு அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து கட்டியிருக்காரு. இதில் நான் மார்க் பண்ணியிருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்பவும் முக்கியம். அதுக்கப்புறமா இங்கே பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசர்களின் பெயர்கள், பட்டங்கள். அரசர்களின் பெயர்கள், அதாவது பல்லவ அரசர்கள் யார் யார், அந்த பல்லவ அரசர்களுக்கு என்னென்ன பட்டங்கள் வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அரசர்களின் பெயர்கள்: சிம்ம விஷ்ணு, இவருக்கு என்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவனி சிம்மர் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு எத்தனை பட்டங்கள் இருக்குது பாருங்க. சங்கீரண ஜதி, அப்புறம் மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், இந்த மாதிரி 1 2 3 3 4 5 பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 5 பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு. சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், இந்த மாதிரி பெயர்கள் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு என்ன பேர் இருக்குன்னு பாருங்க. மாமல்லன். இந்த மாமல்லபுரம் கோயிலை, குடைவரை கோயிலை வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவர் தான் முதலாம் நரசிம்மவர்மன். அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவருக்கு வேற ஒரு பேர் இருக்குது, வதாபி கொண்டான் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்குது. ஏன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி வதாபியை வந்து தீக்கிரையாக்கி 2ஆம் புலிகேசியை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னவர் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வதாபி கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கட்டடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு. இப்போ கட்டடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா பல்லவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அப்படிப்பட்ட பல்லவர்களுடைய கட்டடக்கலை சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர் காலம் கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலமாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம் யாருடைய காலம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பல்லவர் காலம்.
மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவில். அதாவது மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் போயிருப்பீங்க. அந்த மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கருங்கல்ல செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவில் இருக்கு. அப்புறம் பல்லவர்களுடைய மற்ற கோவில்கள், வராகர் குகை, அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ கட்டடக்கலையின் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டுகளாகும் இதெல்லாமே. இது எல்லாம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அப்போ பல்லவர் காலம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. அப்புறம் 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது. அதாவது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் எப்பொழுது சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1984ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. அப்புறம் இங்கே கீழே பாருங்க, பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. என்னென்ன அந்த வகைகள் அப்படின்னா 3 வகை கொடுத்துருக்காங்க பாருங்க. பாறை குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும், கட்டுமான கோவில்கள். இதெல்லாம் யார் யார் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னாவே இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்கிறாங்க. பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி அப்படின்னா மகேந்திரவர்மன் பாணி. இரண்டாவது, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் இது யாருடைய பாணி அப்படின்னா மாமல்லன் பாணி. மூன்றாவது, கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணினா ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. இந்த பாணி அப்படின்னு சொல்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, ஸ்டைலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் அவர் ஸ்டைலு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எது மாதிரியும் பண்ணலை. அப்புறம் மாமல்லன் பாணி, மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் தான் மாமல்லனுடைய ஸ்டைல். அவருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும். அவருடைய ஸ்டைலே அதுதான். அவர் அதான் விரும்பி பண்ணுவார் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணி அப்படின்னா ராஜசிம்மன் ஸ்டைலு, அப்புறம் நந்திவர்மன் ஸ்டைலுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். எழுதும்போது நீங்கள் பாணின்னு எழுதுங்க. மகேந்திரவர்மன் பாணி, மாமல்லன் பாணி, நந்திவர்மன் பாணி, அப்புறம் ராஜசிம்மன் பாணி. நான் சும்மா உங்களுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் கட்டடக்கலையை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம். பாறை குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும், கட்டுமான கோவில்கள் இந்த மாதிரி வகைப்படுத்தலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு இதுதான். மகேந்திரவர்மன் பாணி, அதாவது கட்டடக்கலையில் மகேந்திரவர்மனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகேந்திரவர்மனுடைய பாணி என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி. இவருடைய அந்த கோவில்கள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோவில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். எதுக்கு அப்படின்னா மகேந்திரவர்மனுடைய கட்டடக்கலை சிறப்புக்கு இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. இந்த படத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை. அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா குடஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் நல்லா பார்க்கலாம். இந்த 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தூண்கள்லாம் உங்களால் பார்க்க முடியும். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது. கொஞ்சம் தப்பானாலும் அது வரைக்கும் செதுக்கின வேலையே வீணு. அவ்வளோ பெரிய பாறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா செதுக்குனாங்க இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டன்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கலுக்க வச்சு நம்ம வந்து ஒரு செவுரு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது வந்து சரியா வரல அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு கட்டலாம், இல்ல ஏதாவது ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. தப்பா ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா, எந்த ஒரு ஆல்டருமே பண்ண முடியாது. ரொம்பவும் நுணுக்கமா கால்குலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினால் மட்டுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோவில்கள் இருக்கு பார்த்தியா, குடைவரை வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா ஒரு பாறைய வந்து பார்த்தீங்கன்னா பேத்து எடுத்துக்கிட்டு வந்து ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்காரு. அந்த நிலத்தில வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க.
இப்போ இருக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கி அத ஒரு வீடா கட்டணும் அப்படின்னா, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே வீணா போயிரும் இல்லைங்களா? அதான் அவ்வளவு கால்குலேட்டடா அந்த கலைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத அ சிற்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா வடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால இதில தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன் பாணி. இத நம்ம ஜஸ்ட் படிச்சுட்டோம். இத நெனச்சு பாருங்க. ஒரு பாறையில இது மாரி உளிய வச்சு கொத்தி கொத்தி கொடைஞ்சு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வடிவமைக்கணும் அப்படிங்கிறது மிக ஒரு கடினமான செயல் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன் பாணி. என்னன்னா, பாறை, குடைவரை கோவில்கள். மாமல்லன் பாணி. மாமல்லன் பாணின்னு எத சொல்றாங்கன்னா, மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணிய தான் மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றைக்கல் ரதங்களும், சிற்ப மண்டபங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கியிருக்காங்க. ஒரே ஒரு கல்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரதத்த வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறது. அப்புறம் அந்த ஒற்றை கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிற்ப மண்டபங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் பாணி. ஒரே கல்ல வச்சு ஒரு உருவச்சிலைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வர்றது. சரி, இவருடைய ஸ்டைல் என்னென்ன அந்த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டடக்கலை பாணியை உணர்த்துகின்றன. இங்க படத்துல வந்து பாருங்க கீழ பஞ்சபாண்டவர்கள் ரதங்கள் அப்படின்னு ஒரு 5 ரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. இத தான் பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டடக்கலை பாணிய வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது. ஒரு சில கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கும் பாருங்க. கோபுரம் வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சில கோவில்கள் வந்து ஒரு மாரி இருக்கும். இந்த கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 வகையான கட்டடக்கலை கோவில்கள். அந்த கோபுரத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அத பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோபுரம் அப்படின்னா, இங்க வலது பக்கத்துல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2வதா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கோபுரங்கள், கூம்பு வடிவிலான கோபுரங்கள வந்து பார்த்திருப்போம். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரியான சில கோவில்கள் வந்து பார்த்திருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 5 வகையான கோவில் கட்டடக்கலை பாணிய தான் வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது. ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லிலிருந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கன. இங்க மக்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நின்னுகிட்டு இருக்காங்க பாருங்க. அது எவ்வளோ உயரமா இருக்கு. அங்க போய் நம்ம நின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் அதனுடைய அளவு தெரியும். அதனால தான் மக்கள் இருக்கிற அந்த ஒரு படத்த வந்து நமக்கு இங்க எடுத்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. இன்கேஸ் ஒரு வேளை அந்த கல்லுல செதுக்கும்போது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லே வீணான மாதிரி தான். தூக்கி போட்டுட்டு வேற கல்ல கொண்டு வந்து அங்க நிறுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செதுக்கியிருக்கணும். அப்படி இருக்கும்போது, அந்த ஒரே கல்லுல சரியா நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கியிருக்காங்க இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் பாணி. அப்புறம் மகிஷாசுரமர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபங்கள். மகிஷாசுரமர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபங்கள். அப்புறமா மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது எது அப்படின்னா, மகாபலிபுரத்தில இருக்கிற திறந்தவெளி கலையரங்கம் தான்னு சொல்றாங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியில அமைந்துள்ளவற்றில ரொம்பவும் முக்கியமானது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் பெரும் பாறையொன்றில் சுவற்றில் பேன் பாக்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை இந்த மாதிரியான நுண்ணிய சிற்பங்கள் ரொம்பவும் அழகா செதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய தலையிலிருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு ஆகியவை இதில வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது. பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்கள்ல ரொம்பவும் பெரியது. இங்க இருக்கிற மாமல்லன் செதுக்கின அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லேயே பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு தான் உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்கள்ல ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியது. இந்த படத்துல பாருங்க, அர்ஜுனன் தபசு குடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றை கல்ல வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டது. அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது எல்லாமே. மாமல்லனுடைய சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். ஒற்றை கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரதங்கள் செதுக்கிறது, அந்த சிற்ப மண்டபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது. இது எல்லாமே ஒரே கல்ல எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது. நெறைய கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கி ஒட்டுனதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரே கல்லயே செதுக்குனது. ஒன்ஸு அந்த சிற்பி வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கி முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். அந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. அந்த கல்லுக்கான அந்த வேலைப்பாடு முடிஞ்ச மாதிரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் பாணி. இத வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் பாணி அப்படின்னா, ராஜசிம்மன் எப்படி கோவில்கள வந்து பார்த்தீங்கன்னா கட்டுனாரு அப்படிங்கிறது தான் ராஜசிம்மன் பாணி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுமான கோவில்கள கட்டியிருக்காரு ராஜசிம்மன். சரி எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றாங்க.
இவர் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாமல்லன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அப்புறம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாறை குடைவரை கோவில் கட்டியிருக்காரு மகேந்திரவர்மன். அப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள், ஒரே ஒரு கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, சிற்ப வேலைப்பாடுகள வந்து கொண்ட அந்த ஒரு சிற்ப கலைகள வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இது மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்றோம். இது ராஜசிம்மன் பாணி. 2ஆம் நரசிம்மவர்மன் உடைய பாணி. என்ன பாணி அப்படின்னா, கட்டுமான கோவில்கள் தான் இவருடைய பாணி. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். காஞ்சி கைலாசநாதர் கோவில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம். இத பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இத நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலே நம்ம பார்க்க முடியும். இப்ப நேர்ல போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, 2 பசங்க வந்து அந்த மண்டபத்தோடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏறி பார்க்குறாங்க பாருங்க. எவ்வளவு குட்டியா இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில வந்து அப்பவே கற்களால வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கியிருக்காங்க. எப்படின்னு பாருங்க. பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்கள வந்து பார்த்தீங்கன்னா, கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோவில்கள் மிருதுவான மணற்கற்களால வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில்கள்லாம். 7ஆம் நூற்றாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அந்த மிருதுவான மணற்கற்களால கட்டப்பட்ட கோவில். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சு நிக்குது அப்படிங்கிறது அதோடைய மிகப்பெரிய சிறப்பு. கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, கைலாசநாதர் கோவில். கைலாசநாதர் கோவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு எழுதணும். இது காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த சிற்பங்கள வந்து பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கோவிலுக்கு போலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜசிம்மன் பாணி. நந்திவர்மன் பாணி. நந்திவர்மன் பாணி அப்படின்னா, கட்டடக்கலைக்கு நந்திவர்மன் செய்த அந்த சிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்றோம். பாணி அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இவருனா இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோவில கட்டியிருப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன் பாணினா, பாறை, குடைவரை கோயில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி. அப்புறம் மாமல்லன் பாணி அப்படின்னா என்ன? ஒற்றைக்கல் ரதம், சிற்ப மண்டபங்கள் தான் மாமல்லன் பாணி. ராஜசிம்மன் பாணி வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுமான கோவில். அதே மாதிரி நந்திவர்மனுடைய பாணி வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுமான கோவில்கள் தான். இந்த நந்திவர்மன் பாணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதி கட்டம். இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் கிடையாது. பல்லவ கோவில் கட்டடக்கலையோட இறுதி கட்டம் நந்திவர்மனுடைய பாணி. பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த கட்டுமான கோவில்கள் இருக்கு இல்லையா, அது வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு தான் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்கே பாருங்க, காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில். இதில் இந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூண் வந்து செஞ்சுருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. ரொம்பவும் நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அந்த கல்லில் ஒரு சிற்பத்தை செதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மாத்தி செதுக்கிட்டாலும் அந்த கல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீணா போயிடும். இங்க இத்தன சிற்பத்த வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த சிற்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பல்லவர்களுடைய சிற்ப கலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்திருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியா அவங்களுடைய வேலைகள நீட்டா செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாறை, குடைவரை கோவில்கள். ஒரு பாறைய எடுத்துக்கிட்டு அந்த பாறைய குடைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதில கோவில கட்டுறது ரொம்பவும் கடினம். இப்போ நம்ம உளி எடுத்துக்கிட்டு செதுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உரல் செதுக்கிறது, அப்புறம் அம்மி செதுக்கிறது இவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கலாம் எந்த அளவுக்கு நேர்த்தியா செதுக்குறாங்களோ, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி மாரி தான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உரலு, இந்த மாரி அம்மி இதெல்லாம் செதுக்குறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இருக்க சிற்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒற்றை கல்ல எடுத்துக்கிட்டு, அந்த குடைவரை கோயில் அத குடைஞ்சு ஒரு கோயில் கட்டுறாங்க பார்த்தீங்களா? மிகப்பெரிய சிறப்பு அது. அப்புறம் அந்த ஒற்றைக்கல் ரதங்களும், சிற்ப மண்டபங்களும், அந்த ஒத்த கல்ல எடுத்துக்கிட்டு இந்த ரதம் செதுக்கிறது, அந்த பஞ்சபாண்டவர் ரதம் செதுக்கிறது, அப்புறம் சிற்ப மண்டபங்கள் செதுக்கிறது, அந்த கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் செதுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அப்புறம் கட்டுமான கோவில்கள், அந்த கற்கள எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கற்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில கட்டுறது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கடினமானது. காசி கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் தான். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்கள் தான். இந்த நந்திவர்மன் பாணி வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நந்திவர்மன் பாணி. பல்லவ அரசர்களின் சமூகமும் பண்பாடும். பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர். இந்த நோட் பண்ணிக்கோங்க. பல்லவ அரசர்கள் எந்தெந்த சமயத்தை ஆதரித்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் வந்து பல்லவ அரசர்கள் ஆதரித்தாங்க. அப்புறம் மேலும் பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின்
புறவலர்களாய் திகழ்ந்தனர். இசை, ஓவியம், இலக்கியம் இதோடைய புறவலர்களாக திகழ்ந்திருக்காங்க பல்லவ அரசர்கள். இந்த புறவலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இந்த இசை, ஓவியம், இலக்கியம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலைஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க திறமையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, பொருளுதவி வேணும். அதற்கான பொருளுதவி செய்தவங்க தான் பல்லவ அரசர்கள். அவங்கள தான் புறவலர்கள். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள், அவங்களுக்கு பொருளுதவி செய்தவர்கள், அவர்களுக்கு பரிசு கொடுத்தவர்கள், இந்த மாதிரியான பொருள்களில் வரும் இந்த புறவலர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அவர்கள் பல்லவ அரசர்கள் இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புறவலர்களாக பார்த்திங்கன்னா திகழ்ந்திருக்காங்க. எப்படின்னு பாருங்கள், பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம், வைணவம் ஆகியவற்றை போதிச்சிருக்காங்க. எதாவது பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு யார் யார் பார்த்திங்கன்னா புதிய வடிவிலான சைவம், வைணவம் இதெல்லாத்தையும் போதிச்சாங்க அப்படின்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும். இவங்களை பார்த்திங்கன்னா சில பல்லவ அரசர்கள், ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் சில பல்லவ அரசர்கள் ஆதரிச்சிருக்காங்க. இவங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமானவங்க அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களாகவும், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர். இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களில் ரொம்பவும் முக்கியமானவங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொன்ன உடனே தெரியக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களில். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மாழ்வாரும் ஆண்டாளும் பார்த்திங்கன்னா வைணவ அடியார்களில் நமக்கு தெரியக்கூடியவங்க. யார் யார்? அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களாகவும், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் பார்த்திங்கன்னா வைணவ அடியார்களாகவும் விளங்கினாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போது பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் நல்லாவே தெரியும். நமக்கு தெரிந்த மொழியில் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் சிந்திக்க முடியும். நமக்கு தெரியாத மொழியில் ஒன்றை பார்த்திங்கன்னா எவ்வளவு தெளிவாக தான் அவங்க போதிச்சாலும் சரி நமக்கு புரிய போகிறது கிடையாது. அதனால் இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்தை போதிப்பதை சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில். தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டி போட்டது. தமிழ் பக்தி வழிபாடு எதோட போட்டி போட்டதுன்னா இந்த பௌத்த சமண சமயங்களோட போட்டி போட்டிருக்கு. இதன் விளைவாக என்ன போயிடுச்சு அப்படின்னா பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சியுற்றன. அதாவது பக்தி இந்த பக்தி மார்க்கத்தை போதிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த போதிக்கிறவங்க யாருங்க அப்படின்னா சைவ அடியார்களும் இந்த வைணவர்களும் பார்த்திங்கன்னா போதிக்கிறாங்க. இதை தான் பார்த்திங்கன்னா கடைசியாட்டில் இந்த சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்து அப்படின்ற ஒரு மதமாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பௌத்தமும் சமணமும் இருந்தது. இப்போது இந்த தமிழ் பக்தி வழிபாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வைணவமும் சைவமும் சரிங்களா, இதுதான் தமிழ் பக்தி வழிபாடுன்னு சொல்கிறோம். இந்த தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களோட பார்த்திங்கன்னா போட்டி போட்டுச்சு. தமிழ் கூட பார்த்திங்கன்னா போட்டி போட்டிருக்கு. அப்படி போட்டி போடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பௌத்தமும் சமணமும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌத்தம் சமயம் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே மேபி ஒரு சிலர் இருப்பாங்க, ரொம்பவும் ரேர், கிடையவே கிடையாது இல்லைங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா தமிழ் கூட இந்த பௌத்தமும் சமணமும் போட்டி போட்டதுனால வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களுடைய சமூகமும் பண்பாடும். பல்லவர் காலத்தில் கல்வியும் இலக்கியமும். காஞ்சியில் இருந்த கடிகை, கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம். கடிகை அப்படின்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம். காஞ்சியில் இருந்த கடிகை பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி புகழ்பெற்று விளங்கியது. அது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்களை பார்த்தீங்கன்னா தன்பால் ஈர்த்தது. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வி மையம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில் இருந்து கூட இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கூட காஞ்சியில் இருந்த கடிகை மடாலயம் கல்வி மையம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கூட மாணவர்களை பார்த்தீங்கன்னா ஈர்த்தது. அப்புறம் நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை எழுதிய வஸ்தியாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். இதை நோட் பண்ணிக்கோங்க.
நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வஸ்தியாயர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. வஸ்தியாயர் எழுதிய நூல் எதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நியாய பாஷ்யா அப்படின்னு சொல்லணும். வஸ்தியாயர் எங்கு ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். இந்த ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை கேள்விகள் வரும். அதனால் அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்பவும் முக்கியமானது. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தக்ஷிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு எது அப்படின்னா தக்ஷிண சித்திரம் அப்படிங்கிறது. இது யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. அதாவது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது கிடையாது, அங்கங்கே இருக்கக்கூடியது. அதாவது தென்னிந்திய ஓவியங்கள்னு சொல்லியாச்சு. சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த ஓவியங்கள்லாம் அங்கங்கே இருக்கும். சவுத் இந்தியானா எதை எடுத்துக்கலாம் நம்ம? இப்போ இருக்கிற கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, இதெல்லாம் இந்த 5 மாநிலங்களையும் எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த 5 மாநிலங்கள்லையும் இருந்த அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு புக்கா, ஒரே ஒரு ஏடா வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருக்காங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுத்திருக்காங்க. என்ன பேரில் அப்படின்னா தக்ஷிண சித்திரம் அப்படின்ற பேரில் தொகுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னன்னா தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு. இதுக்கு பேர் தக்ஷிண சித்திரம். இது எப்போ தொகுக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. தொகுப்பித்தவர்னா யாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த தொகுத்தவர்னா யாருன்னு தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொகுப்பித்தவர் வேறுபாடு அப்படின்னு போட்டு நான் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரித்தார். நரமிம்மவர்மன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நரமிம்மவர்மன் இல்லை, நரசிம்மவர்மன். இதை இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை மாற்றிக்கலாம். மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் எந்த நூலை எழுதினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தசகுமார சரிதம் அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இவர் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தார். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார். அதாவது மற்றொரு சமஸ்கிருத அறிஞர், இவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் தான். இவர் பேர் பாரவி. இவர் யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா சிம்ம விஷ்ணுவோடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கிரார்தார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வடித்தார். கிரார்தார் ஜூனியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தை வெடித்தவர் யாருன்னா பாரவி அப்படிங்கிறவர். இவர் சிம்ம விஷ்ணுவோடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது. அந்த காலத்தில் நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ஆகும். பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் தான் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள். இப்போ நாயன்மார்களால் இயற்றப்பட்டது எது அப்படின்னா தேவாரம். அப்போ 4000 திவ்ய பிரபந்தம் யாரால இயற்றப்பட்டது அப்படின்னா ஆழ்வார்களால். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்ற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதாவது பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மகாபாரதத்தை தமிழில் பாரத வெண்பா அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. பாரத வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பெருந்தேவனார். எப்படி பண்ணார் அப்படின்னா மகாபாரதத்தை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்து அந்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு, பாரத வெண்பா அப்படின்னு. இவர் யாரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னா 2ஆம் நந்திவர்மனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களுடைய கல்வியும் இலக்கியமும். பல்லவர் கால கலை. பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர். என்ன இந்த கவின் கலைகள் அப்படின்னா கற்புலக் கலைகள், அரங்காடல் கலைகள், நிகழ்கலைகள், எழுத்துக்கலைகள். கற்புல கலைகள் அப்படின்னா எதுனா ஓவியம், சிற்பம், ஒளிப்படம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
கற்புல கலைகள், அதிலே சொல்கிறாங்க பாருங்க, கற்புல கலைகள், ஓவியம், சிற்பம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்களை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ ஓவியம் வரையுதுன்னா ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் மாதிரி செதுக்கிறது இல்லை வரைகிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் செதுக்குவாங்க. அதான் கற்புல கலைகள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அரங்காடல் கலைகள் அப்படின்னு என்ன, நிகழ்கலைகள். அரங்கம்னா என்ன, ஸ்டேஜ் போட்டு நம்ம என்னென்ன கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றுவோம், இசை, நடனம், நாடகம், சொற்பொழிவு, தற்காப்பு கலை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு அரங்கேற்றுவாங்க இல்லைங்களா, அதுதான் அரங்காடல் கலைகள். அடுத்தது எழுத்துக்கலைகள் அப்படின்னு என்ன, கதை, கவிதை, கட்டுரை, நாடகவியல், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கலைகள். இதெல்லாத்தையும் சேர்த்து தான் கவின் கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவின் கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க. எல்லா கலைகளையும் ஆதரிச்சிருக்காங்க பல்லவ அரசர்கள். அப்புறம் குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துது. அப்போ பல்லவர்கள் இசை மேல கொண்டிருந்த ஆர்வத்தை எது வெளிப்படுத்துது அப்படின்னா, குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படுற இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை வந்து இதுல வெளிப்படுத்துது. அப்புறம் புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர். புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ருத்ராச்சாரியார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற இசை கலைஞர். இதான் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காலப்பகுதியை சார்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு சிற்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நின்றுட்டு இருக்கிற மாதிரியோ, சாமி கும்பிட்டு இருக்க மாதிரியோ, யோகா பண்ணிட்டு இருக்க மாதிரியோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அப்புறம் இந்த காலப்பகுதியை, பல்லவர்கள் காலப்பகுதியை சார்ந்த பல சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடனமாடுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் கால கலைகள்.